இந்த விஷயத்தை நான் சுத்தமா எதிர்பார்க்கல ப்ரோ. ரம்யா வந்து இந்த மாதிரி ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமா தெரியாது. ஏன்னா ரம்யா வந்து ஒரு போல்டான ஒரு கேரக்டர், நமக்கே தெரியும். இந்த வீட்டுக்குள்ள பல இடங்கள்ல ரொம்ப போல்டா மூவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு சின்ன விஷயத்துக்காக ரம்யா இந்த ஒரு முடிவு எடுத்தது ஒரு தப்பான முடிவா நான் பாக்குறேன். நான் கூட யோசிச்சேன், என்னடா இது காலையில இருந்து எவிக்ஷனை பத்தி எந்த ஒரு அப்டேட்டுமே வரலையே, அப்ப எவிக்ஷன் என்ன ஆச்சு, சிங்கிள் எவிக்ஷன் தானா, அப்ப நோ எவிக்ஷனா, என்ன கதைன்னு தெரியலன்னு சொல்லி யோசிச்சா ரம்யா தேவையில்லாம ஒரு முடிவு எடுத்திருக்காங்க ப்ரோ. இது ஒரு தவறான மூவா நான் பாக்குறேன் ப்ரோ. ஏன்னா ரம்யா பொறுத்தவரைக்கும் மக்கள் மத்தியில இந்த இடத்துல இருக்காங்க ப்ரோ. மக்கள் வந்து ரம்யாவை இந்த இடத்துல வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சீசனோட டைட்டில் வின்னரே ரம்யா தான் சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ரம்யா இந்த மாதிரி ஒரு மூவ் பண்ணது எனக்கு ஏத்துக்கவே முடியல ப்ரோ. ஏன்னா இந்த சீசனை பொறுத்தவரைக்கும் ரம்யா அவர்கள் தான் பயங்கரமா தூக்கி நிறுத்திட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது ரம்யா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்தது எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் சீசன் எனக்கு மிகப்பெரிய அடியா இருக்கும் நான் நினைக்கிறேன். வரப்போற நாட்களில் டிஆர்பி அப்படிங்கிறது பயங்கரமா டவுன் ஆக கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அப்படி ஒரு பிளேயர், ஓகே, ரம்யா பொறுத்தவரைக்கும் அப்படி ஒரு பிளேயர், அவங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணது எனக்கே கஷ்டமா இருக்கு. கண்டிப்பா எல்லாருமே ப்ரோமோ 3 பார்த்திருப்பீங்க. இந்த ப்ரோமோ 3ல பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள சேதனை ரம்யா போட்டு ரொம்ப அடிச்சிட்டாங்க. நிறைய கேள்வி கேட்டிருப்பாங்க போல. சேதனன் பொறுத்தவரைக்கும் ரம்யா கிட்ட பல கேள்விகள் கேட்டிருக்காங்க. கேட்ட கேள்விகள் எல்லாமே கொஞ்சம் மோசமான கேள்விகளா இருந்திருக்கும்ல. அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாம உடம்பு சரியில்லாம இருக்க நம்ம ரம்யா வந்து கொஞ்சம் திணறி இருக்காங்க. உடம்பு சரியில்லாத ரம்யாவை கொஞ்சம் ஃப்ரீயா விட்டுருக்கணும்ல. ஏன்னா உங்களுக்கு உடம்பு சரியில்லை. ஆனா சேதன் என்ன பண்ணிருக்காங்கன்னா, உனக்கு உடம்பு சரியில்லைன்னா நான் விடணுமா, அப்படி விட மாட்டேன்னு சொல்லிட்டு அண்ணன் கேள்வி மேல கேள்வி கேட்டிருக்காங்க. அதை பொறுத்துக்க முடியாம ரம்யா வந்து அவங்களுக்கான உண்மை கேரக்டரை வெளியே கொண்டு வந்துட்டாங்க போல. அதுல சேதனை டென்ஷன் ஆயிட்டு, அப்படி நீ ஒன்னும் கஷ்டப்பட்டு இந்த வீட்டுக்குள்ள இருக்க வேண்டாம், வெளியே வா அப்படின்ற மாதிரி போட்டு அடிச்சிட்டாங்க போல. டக்குன்னு நம்ம ரம்யா கோபப்பட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஓகே ரியல் ஃபேஸ் நீங்க உடைச்சிட்டு இருக்கீங்க, இதுக்கப்புறம் என்ன வீட்டுக்குள்ள இருக்க முடியாது, நான் வீட்டை விட்டு வெளியே போறேன்னு சொல்லிட்டு ரம்யா அவர்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடிவு பண்ணிட்டாங்க. சொல்ற ரொம்ப சீரியஸா பேசி வச்சிருக்க, என்ன கதை ப்ரோன்னு கேட்டீங்கன்னா, நோ அதெல்லாம் சும்மா, நான் எல்லாம் ஃபேக்கு, எல்லாமே ஃபேக்கு, நம்மளை போட்டு கிறுக்காக்குறக்க இந்த மாதிரி வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஒன்றும் இல்லை ப்ரோ, சேதனை வளைச்சு ஒரு 4-5 கொஸ்டினை கேட்டிருக்காங்க. ஏன்னா ரம்யா அவர்கள் இந்த வாரத்துக்கான வீட்டு தலையா இருந்தாங்க. அப்போ வீட்டு தலையா இருந்துட்டு இந்த மாதிரி கேடி வேலைகளை பார்க்கக்கூடாது. அதனால நம்ம சேதனை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, விக்ரம அந்த இடத்த விட்டு எதுக்காக எழுப்புனீங்க, அதுக்கான பிளான் உங்களுக்கு தெரியுமா, எதுக்காக எழுப்ப பிளான் போட்டாங்க, அந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா, அதை மட்டும் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு நம்ம ரம்யா என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா, தெரியாது சார், எனக்கு உடம்பு சரியில்லை சார், அவங்களாம் ஏதோ சொன்னாங்க, ஏதோ சொன்னாங்கன்னா பண்ணேன் சார், மற்றபடி எனக்கு எதுவுமே தெரியாது சார்ன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுது டிராமா போட்டு அதை அப்படியே பேச முடியாத மாதிரி அப்படியே வரல சார், பேச வராது அப்படின்ற மாதிரி டிராமா போட்டிருக்காங்க. அப்போ சேதனை கடுப்பாயிட்டுமா, அங்கே பாருமா இந்த அப்செட்டாக இருக்க மாதிரிலாம் என்கிட்ட காமிக்காத, நான் உன்ட்ட சிம்பிளா கேட்கிறேன், விக்ரம அந்த இடத்த விட்டு எழுப்ப பிளான் போட்டீங்களா, அது எதுக்குன்னு தெரியுமா, அந்த பிளான் எதுக்காக உங்ககிட்ட வந்து சொன்னாங்கன்னு உனக்கு தெரியுமா, நீ எதுக்காக அங்க இருந்து எழுப்புன உனக்கு தெரியுமா தெரியாதான்னு கேட்டதுக்கு தெரியாது சார், சீரியஸா தெரியாது சார், நான் வந்து அவங்க சொன்னதுனால செஞ்சேன் சார்னு சொல்லிட்டு அந்த பாயிண்ட்லயே சுத்தி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த பேசுற வாய்ஸ் மாடுலேஷன் ரொம்ப ஒரு மாதிரி ஏதோ அந்த செத்த கோழி மாதிரி பேசியிருக்காங்க. அங்க சேதனை டென்ஷன் ஆயிட்டு, இங்க பாருமா நீ இந்த சும்மா அப்செட்டா இருக்க மாதிரி இந்த மாதிரி பேசிட்டு இருக்காத, கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு, வீட்டுக்குள்ள கெட்ட வார்த்தைலாம் நல்லா சூப்பரா பேசுறீங்களா, கெட்ட வார்த்தைகள் பேச மட்டும் நல்லா பேசுறீங்களா, ஏன் கேட்ட கேள்விக்கு மட்டும் உங்களுக்கு பதில், ஏன் கேட்ட கேள்விக்கு மட்டும் உங்கள்கிட்ட பதில் வர மாட்டேங்குன்னு சொல்லி சேதனை கேட்டிருக்காங்க. உடனே வீட்டுக்குள்ள, சார் என்னால முடியல சார், நான் பண்ணாத தப்ப நீங்க எல்லாம் பண்ணேன்னு சொல்றீங்க, நான் தப்பு பண்ணல சார், நான் என்ன தப்பு பண்ண எனக்கு தெரியல சார்ன்னு சொல்லிட்டு நாடகத்தை போட்டுட்டே இருந்திருக்காங்க. நாடகத்தை போட்டு தள்ளியிருக்காங்க ப்ரோ. சத்தியமா சொல்றேன், இங்க நீங்க சேதனை மேல கோவப்படக்கூடாது. நீங்க ஷூட்டிங் போயிருந்தா மட்டும் தான் உங்களுக்கு தெரியும் அங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஏன்னா சேதனை கேட்க ரம்யா டிராமா போட்டே இருந்திருக்காங்க. ரம்யா பத்தி உங்களுக்கு தெரியும்ல, உடனே உடம்பு சரியில்லாத மாதிரி ஒரு டிராமா போடுவாங்க, டிராமா போட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. தெரியாது ஏங்க, கேமரால எல்லாம் பதிவாயிருக்கு, எல்லா விஷயமும் கேமரால இருக்கு. அப்படி இருக்கும்போது தெரியலன்னு சொல்லும் போது அவர் சும்மா இருப்பாரா, அப்ப கேட்டுட்டே இருந்திருக்காருங்க. பாருமா, நாடகத்தை போடாத, எதுக்காக அந்த பிளான் நடந்துச்சு உனக்கு தெரியுமா தெரியாதா, அந்த செயின் எடுக்க தான் அந்த ஒரு பிளான் இருந்துச்சு, அது உனக்கு தெரியுமா தெரியாதான்னு கேட்டதுக்கு தெரியாது சார், எல்லாரும் என்ன போட்டு இப்படி சொல்லிட்டே இருக்காதீங்க சார், நான் தப்பு பண்ணல சார் சொல்லிட்டு ஒரு மாதிரி கத்திட்டே இருந்திருக்காங்க. அங்கதான் சேதனை டென்ஷன் ஆயிட்டு, நீ அவ்வளோலாம் கஷ்டப்பட்டு இந்த வீட்டுக்குள்ள இருக்க வேண்டாம், வெளியே வந்துரு, கெட்ட வார்த்தைலாம் சூப்பரா பேச தெரியுது, உனக்கு இதை பேச தெரியாதான்னு சொல்லிட்டு அண்ணன் அடிச்சு அடியில உடனே நம்ம ரம்யாவுக்கு ரியல் ஃபேஸ் வெளியே வந்துச்சு. அந்த பிரமுல கூட பாருங்க, சார் இதுக்கப்புறம் அந்த வீட்டில் நான் இருக்க மாட்டேன், ஏமா இவ்வளவு நேரம் செத்த கோழி மாதிரி பேசினேன், இவ்வளவு நேரம் செத்த கோழி மாதிரி எனக்கு இவ்வளவு நேரம் அப்படி தானே பேசினேன், அதனை உனக்கான ரியல் ஃபேஸை உடச்சோன்னே டப்புன்னு உண்மையான ரம்யா வெளியே வந்து, இதுக்கு மேலே என்னால் வீட்டுக்குள்ள இருக்க முடியாது, அவ்வளோதான் சார், இதுக்கு மேலே என்னால் பொறுத்துக்க முடியாது, இதுக்கு மேலே இருந்தால் நீங்கள் வந்து என்னோட ரியல் ஃபேஸை உடச்சிருவீங்க, நான் வீட்டுக்கு போகிறேன் சார், என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு சீனை போட்டிருக்காங்க. அங்கே சேதனை சும்மா இருப்பாரா, அவர் 1 மணி நேரம் 2 மணி நேரம் அந்த இடத்துல நின்று படாத பாடு படுறாரு. அப்போ அந்த மனுஷன் சும்மா இருப்பாரா, உன்னை யாரும் கஷ்டப்பட்டு இந்த வீட்டுக்குள்ள இருக்க சொல்லலாமா, கிளம்பி வா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெளியே கிளம்பி வா, உடம்ப பார்த்துக்கோ வா அப்படின்னு சொல்லிட்டு சேதனை கிளம்பி போயிட்டார் போல. உடனே ரம்யா சீனை போட்டுட்டு, நான் வீட்டுக்கு போறேன், என்ன டார்கெட் பண்றாங்க, நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லி பயங்கர டிராமா போட்டிருக்காங்க.
பயங்கர டிராமா. ஆனா வீட்டுக்குள்ள ஒரு சில பேர் கண்டுபிடிச்சிட்டாங்க பக்காவா டிராமா போடுறாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா நேத்தே ரம்யாக்கான ஆட்டத்தை உடைச்சிட்டாங்க. நேத்து ரம்யாக்கான ஆட்டத்தை ஆதிரை, சுபிக்ஷா, அரோரா எல்லாரும் உடச்சிட்டாங்க. இவ வந்து தலை பதவியை யூஸ் பண்ணி அந்த நகை ஆட்டையை போட ட்ரை பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு நேத்தே உடச்சிட்டாங்க. அப்ப சாட்டர்டே சண்டேல சேதனை உடச்ச பிறகு அவங்க எல்லாம் சும்மா இருப்பாங்களா? இவ டிராமா தான் போடுறான்னு சொல்லிட்டு யாருமே பெருசா கண்டுக்கல போல. ஒரு சில பேர் மட்டும் ஐயோ ரம்யா ரம்யா நீ போக கூடாது, ரம்யா நீதான் இந்த சீசனை கட்டி காப்பாத்துற, நீ இல்லைன்னா அந்த வீடே விளங்காதுன்னு சொல்லிட்டு டிராமா போட்டிருக்காங்க. அதுல வினோத் பாத்தீங்களா வேகமா வந்துட்டு ஏவோ கதவை திறந்துட்டுமா என்னமா நீ இங்க நின்றுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு வினோத் ஒரு அடியா போட்டிருக்காப்ல. வினோத்துக்கு நல்ல பாராட்டுகள் இருந்துச்சு போல. அதை நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். அப்போ ரம்யா டிராமாவை போட்டுட்டு சும்மா அங்கேயும் நடந்துட்டு நான் போறேன் அப்படின்ற மாதிரி கதவு கிட்ட போயிருப்பாங்க போல. அதுக்கப்புறம் கதவு க்ளோஸ் ஆனதா கேள்விப்பட்டேன். விட மாட்டாங்க ப்ரோ, அது உங்களுக்கே தெரியும். கண்டிப்பா விட மாட்டாங்க. அது எப்படி விடுவாங்க? ஸோ கண்டிப்பா கதவு க்ளோஸ் ஆயிருக்கும். அது கண்டிப்பா இப்பெல்லாம் வெளியே எடுக்க மாட்டாங்க. பட் எனக்கு என்னன்னா இவங்களாம் வீட்டுக்கு வைக்க கூடாது, எடுத்துடணும். ஏன்னா உன்னா சும்மா சீனா போட்டுட்டு நான் இருக்க மாட்டேன் வெளியே போறேன், எடுத்துருங்க. எடுத்துட்டு ஃபைனை போட்டுருங்க. பல கோடி பல லட்சங்களை ஃபைனை போட்டு அந்த விட்டுருங்க. ஏன்னா இந்த ஷோக்கு வரும்போதே அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணி இந்த ஷோ எப்படி இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுதானே வராங்க. அதுக்கப்புறம் வந்து இருந்துட்டு முடியல தெரியல வரல அப்படின்னா என்ன? இங்க நீங்க யாருமே தயவுசெய்து சேதனை திட்டக்கூடாது. ஓப்பனா சொல்றேன், நீங்க அங்க ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனா மட்டும் தான் தெரியும் அவர் எவ்வளவு கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு. ஒரு கொஸ்டினை கேட்டுட்டு அந்த மனுஷன் அரை மணி நேரம் அங்க சுத்துறாரு ப்ரோ. ஒரு கொஸ்டினுக்கு அவங்க வாயில இருந்து ஆன்சர் வாங்குறதுக்கு அந்த மனுஷன் அந்த ஸ்டேஜ்ல சுத்திட்டே இருப்பாராம். அப்ப அந்த மனுஷன் எவ்வளவு கஷ்டப்படுவார், எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அங்க நின்று உங்கள்கிட்ட பேச வச்சு அதுக்கான ஆன்சரை வாங்குறதுக்கு முன்னாடி அந்த மனுஷன் நொந்துடுறாரு. அதனால தான் அப்படி பண்றாரு. இதே வேற லாங்குவேஜ் இருந்தா வெளியே அனுப்பியிருப்பாங்க தெரியல. இதே வேற லாங்குவேஜ்ல இப்படிலாம் பேச முடியாது. பேசினா கிளம்புன்னு சொல்லி தூக்கி வெளியே போட்டுருவாங்க. எனக்கு தெரிஞ்ச சல்மான் கான் ஒரு இதுல பண்ணிருப்பாரு ப்ரோ, செம்மையா பண்ணிருப்பாரு. சீனு இதே மாதிரி தான் தெனாவட்டா பேசிட்டு மதிக்காம சுத்திட்டு இருப்பாங்க. செஞ்சிருவார் சல்மான் கான். சட்டை எல்லாம் கலத்தி போட்டு வெளியே வா, இதுக்கப்புறம் என் வீட்டுக்குள்ள கூட வெளியே வான்னு சொல்லி வெளியே தூக்கி போட்டுருவாங்க. அந்த மாதிரி வெளியே தூக்கி போட்டுருணும் ப்ரோ. அப்பதான் வீட்டுக்குள்ள பயம் இருக்கும். வீட்டுக்குள்ள இருக்கிறவங்கலாம் பயம் இருக்கும். ஏன்னா அங்க நிக்கிற ஒரு ஹோஸ்ட் விஜய் சேதுபதி கிடையாது. ஹோஸ்ட் இந்த பிக் பாஸ் சீசனோட ஹோஸ்ட், இந்த பிக் பாஸ் ஷோவோட ஹோஸ்ட். அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கணும். வீட்டுக்குள்ள பிக் பாஸ்க்கும் மரியாதை கொடுக்க மாட்டேங்க, வெளியே இருக்க மக்களுக்கும் கொடுக்க மாட்டேங்க, சாட்டர்டே சண்டே வர்ற ஹோஸ்ட்டுக்கும் மரியாதை கொடுக்க மாட்டீங்க. நீ அப்ப யாருக்கு தாண்டா கொடுப்பீங்க? நீங்களாம் யாருக்கு தான் மரியாதை கொடுப்பீங்க? வீட்டுக்குள்ள ஒரு இலவே மதிக்க மாட்டேங்கான ப்ரோ. குப்பையோட மோசமா பண்றாங்க. இந்த குப்பைலாம் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஷோக்கு தகுதியான குப்பைகளே கிடையாது. ஒன்னத்துக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. இந்த ஷோல நம்ம யாருக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும், மக்களை எப்படி மதிக்கணும், மக்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை கொடுக்கணும், எதுவுமே தெரியல. வந்திருக்கோம், பணம் கிடைச்சிட்டு அவ்வளவுதான். இப்ப ரம்யாலாம் என்ன முடிவு பண்ணிருப்பாங்க தெரியுமா ப்ரோ? 60 நாள் வந்தாச்சு. நம்மளாம் 4 வாரங்கள் இருந்தா போதும் இருந்தோம். இப்போ 10 வாரங்கள் பக்கத்துல வந்தாச்சு. பணம் கரெக்டா பணம் செழிப்பா கிடைச்சிருக்கும். இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ள வந்து என்ன பண்ண போறோம் இப்படித்தான் யோசிப்பாங்க. சத்தியமா சொல்ற மாதிரி இப்படித்தான் யோசிப்பாங்க. ஏன்னா அவங்க ஓப்பனா சொல்லிட்டாங்க ப்ரோ, 4 வாரம் இருந்தா போதும்னு சொல்லிட்டு. இப்ப இருந்த 6 வாரங்கள் எல்லாமே அவங்களுக்கு பணம் தானே போதும், அவங்களுக்கு அதான் போதும். அவங்க மற்றபடி கலையை காமிக்கிறதுக்கோ ஃபியூச்சரை டெவலப் பண்றதுக்கோ எதுக்கும் வரல ஜீரோ. அந்த வகையில் என்ன பொறுத்த வரைக்கும் ரம்யாவெல்லாம் தூக்கி வெளியே போட்டுருக்கணும். பட் ஏதோ பாவம் பார்த்து டோர் அடிச்சு அப்புறம் வார்னிங் கொடுத்து உட்கார வச்சிருப்பாங்க போல. அந்த மாதிரி தான் ஏதாவது சம்பவம் இருந்திருக்கும். கண்டிப்பாக வெளியே அனுப்ப மாட்டாங்க. ஸோ யாருமே பார்த்து பயப்படாதீங்க, வெளியே போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்படிலாம் எதுவுமே இல்லை. இன்னைக்கான எபிசோட் நோ எவிக்ஷன். இன்னைக்கான எபிசோட வெறும் பக்கெட் மேட்டர் தான். அந்த பக்கெட் மேட்டர் வச்சு அடி நடிச்சு அதுக்குள்ள ரம்யாவை போட்டு கும்முன்னு கும்மிருக்காங்க. நான் நேத்தே சொன்னேன் தெரியுமா, பக்கெட் மேட்டர் வந்துச்சுன்னா அதில் அதிகமாக மாற்றுறது ரம்யாவாக தான் இருக்கும். ஏன்னா ரம்யா இந்த வீட்டோட தலையா இருந்துட்டு இந்த மாதிரி தரதல வேலை பார்த்ததுனால கண்டிப்பாக ரம்யா தான் பயங்கரமாக அடி வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு அது மாதிரி ரம்யா தான் பயங்கரமா அடி வாங்கியிருக்காங்க. இவ்வளோ பெரிய விஷயத்துக்கு காரணம் ரம்யாவோட பேச்சு மட்டும்தான். ஏன்னா ஏதோ உடம்பு சரியில்லாத மாதிரி ஆன்சரே கொடுக்க தெரியாத மாதிரி ஒரு மாதிரி அப்படியே ஒரு டிராமா கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த டிராமால தான் சேதனை டென்ஷனே உடச்சிட்டாங்க. சாட்டர்டே சண்டே ஒரே டிராமா தான் போடுறாங்க ப்ரோ. அப்புறம் அந்த மனுஷன் என்ன பண்ணுவார், அப்போ டாஸ்க்னு வைக்கும்போது அந்த சாண்ட்ரெல்லாம் பாஞ்சு அடிக்கிறாங்க. சாட்டர்டே சண்டே வந்தா பயமா இருக்கு அப்படிங்காங்க. இதே தான் எல்லாரும் பண்றாங்க. வியானா வாய்க்குள்ளேயே ஓடு பேசுது. சாட்டர்டே சண்டேல பேச வேண்டியது அங்கே வந்துட்டு சார் வரல சார் இப்படி தான் பேசுறாங்க. அப்போ அந்த மனுஷன் என்ன பண்ணுவார்? அப்போ அந்த மனுஷங்க நின்று பேசுறதுக்கு முன்னாடி அந்த மனுஷனுக்கு தான் அந்த வருத்தம் தெரியும். அதனால இங்கே சேதனை நம்ம யாரும் திட்டக்கூடாது. கரெக்டாக ஆன்சர் கொடுக்காம நடிக்கிற இந்த மாதிரி நடிப்பு அரக்கிகளை தான் நம்ம திட்டணும். ஓகேவா? ஸோ இதை பற்றி உங்களுக்கு கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. இன்னும் நடிப்பு அரக்கணும் நிறைய பேர் வீட்டுக்குள்ள இருக்காங்க. பட் நடிப்பு அரக்கன் அப்பப்போ ஸ்கோர் பண்ணி தப்பிச்சிடுறாங்க. பார்ப்போம் இன்னைக்கு என்ன நடக்குங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கான எபிசோட பற்றி அடுத்த வீடியோல ரொம்ப கிளியரா பேசலாம். ஏன்னா வினோத் அவர்களுக்கு நல்ல கைத்தட்டல் கிடைச்சுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இதை பற்றி உங்களுக்கு கருத்து மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த பார்க்கலாம்.